ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரெட் அல்வா தான் அது. இருக்கிறதுலே ஒரு அல்வாவிலே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது ப்ரெட் அல்வா தான். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 5 ஸ்லைசஸ் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். மில்க் ப்ரெட்டு தான் இது, ஸ்வீட்டு மில்க் ப்ரெட்டு. இதை வந்து 4ஆக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால் 4ஆக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸ்லேயும் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாத, ரொம்ப சின்னதாகவும் இல்லாத, கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஸ்டவ் பற்ற வச்சு வானல் வச்சு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் காய்ஞ்சதும் நம்ம இந்த ப்ரெட்டு துண்டுகளை வந்து போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்குங்க. இது டக்குன்னு வெந்துடும், ஆனால் கொஞ்சம் கவனமாக செய்யணும். கருக விட்டுறக்கூடாது. கருகிருச்சுன்னா ப்ரெட்டு வந்து டேஸ்ட் கெட்டு போயிடும். கொஞ்சம் அப்புறம் கசப்பு மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம கருக விடக்கூடாது. நல்ல கோல்டன் கலருக்கு வந்ததும் நம்ம எடுத்துடணும். நார்மல் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், நமக்கு கலரும் நல்லா கிடைக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஆயில் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம அல்வா செய்கிறதுக்கு எந்த ஆயிலுமே நம்ம சேர்த்த போகிறதில்ல. இதே போதுமானதாக இருக்கும். திரும்ப இன்னொரு பேட்ச் போட்டு அதையும் பொரிச்சிக்கலாம். ஒரு பக்கம் வெந்தது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த அல்வா ஒரு 1/4 மணி நேரத்துலேயே செஞ்சிடலாம். இருக்கிறதுலே அல்வாலேயே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது இந்த ப்ரெட் அல்வா தான். பாருங்கள், இதுவும் பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். எல்லாமே நான் பொரிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், திரும்ப அதே வானல் வச்சு நம்ம வந்து ஒரு 200 மில்லி அளவுக்கு நம்ம பால் ஊற்றிக்கலாம். இந்த ப்ரெட் அளவுக்கு வந்து 200 மில்லி பால் கரெக்டாக இருக்கும். பால் வந்து இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது. திரும்ப அதில் ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாம், சூடு பண்ணிக்கலாம். பாலில் வந்து நம்ம பொரிச்சு எடுத்த ப்ரெட் துண்டுக்களை போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும், மசிஞ்சிடும் நல்லா. நம்ம கரண்டியிலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பாய் வீட்டு கல்யாணத்துக்குலாம் போனோம்னா நமக்கு வந்து எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ப்ரெட் அல்வா இருக்கும். கத்திரிக்காய் வந்து அந்த என்னமா சால்னான்னு சொல்லுவாங்க, அது தயிர் பச்சடி, கண்டிப்பாக ப்ரெட் அல்வா இருக்கும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சக்கூடிய ஒரு அல்வா தான் இது. பாருங்கள், கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கரண்டியில் நல்லா மசிச்சாவே மசிஞ்சிரும். 2 நிமிஷத்துலேயே நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா பாலெல்லாம் இழுத்துட்டு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். எல்லாமே நல்லா மசிச்சு விட்டாட்டி தான் நம்ம சர்க்கரை சேர்த்தணும். முதல்ல சர்க்கரை சேர்த்தக்கூடாது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சர்க்கரை சேர்த்தணும். இதுக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்திக்கிறேன். இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துனா தான் நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். முன்னாடியே சேர்த்துனா அவ்வளோவா நல்லா இருக்காது. நல்லா சர்க்கரை கரைஞ்சி வர்றதுக்கும் அல்வாவோட கலந்து வர்றதுக்கும் நல்லா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சர்க்கரை சேர்த்தம் கொஞ்சம் இலகிருச்சு. பாருங்கள், நல்லா திரண்டு வருது. இதுக்கு நம்ம எந்த எண்ணெயுமே சேர்த்த வேண்டியதில்லை. இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி திராட்சை வேணுமோ அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. முந்திரி நல்லா கோல்டன் கலருக்கு வரணும்.
திராட்சை வந்து பலூன் மாதிரி உப்பி வரணும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நம்ம அல்வாவில் இதை ஊற்றிட வேண்டியதுதான். நல்லா இப்போ கிளறிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்மளுடைய ப்ரெட் அல்வா எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தால் டக்குன்னு இந்த அல்வா செஞ்சிடலாம். இதுக்கு ஆயில் கூட அதிகமாக தேவைப்படாது, நெய் கூட அதிகமாக தேவைப்படாது. இதை வந்து நான் பிளேட்டிங் பண்ணிடுறேன். சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான இந்த ப்ரெட் அல்வா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கூட ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பிரியாணிக்கு வந்து இது வந்து பாய் வீட்டு கல்யாணத்தில் கண்டிப்பாக இந்த ப்ரெட் அல்வா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையும் ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.